வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கிராமத்து பெண்கள் நகரத்து பெண்கள் அப்படிங்கறத இந்த ஷோவோட டாபிக். ஓ, அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. உண்மையிலேயே என்ன நடக்கிறது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள முனைவதும் சொல்ல பிரயத்தனப்படுவதும் தான் நீயா நானாவுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கு. ஷோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில கிராமத்து பெண்கள் நகரத்து பெண்களை வச்சு நாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஷோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சோதா நல்லா இருக்காதடா. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையில் இருக்கிற நகரத்து பெண்கள் குடி பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது மட்டும்தான் கேள்வி. தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான். அவங்க குடிக்கிறது அவங்க இஷ்டம். சோ நம்ம குடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா. ஆல்கஹால் வேண்டாம். Why? அதனால பாதிக்கப்படுறது நம்ம poor people மேல கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ பண்றாங்க. ஒத்துக்கிறியா? சும்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அவங்க வரவே முடியாதது நான் ஆல்கஹால்னு நினைக்கிறேன். பணக்காரங்க குடிக்கலாமா? என்னையாண்டா மாட்டி விடுற? அதனால அவங்க சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அஃபெக்ட் ஆகலையே. ஆஹா. குடிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூட்ரலான விஷயம் தான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. கெட்டதும் கிடையாது, நல்லதும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் குடிக்கிறது தப்பு இல்லை சார். நிறைய பேர் டே ஃபுல்லா வேலை பார்த்துட்டு அந்த டயர்ட்னஸ் போக்கு தான் குடிக்கிறாங்க. ஓ, அப்படியா விஷயம்? இப்போ என் அப்பாவோ என் அண்ணாவோ குடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னா அவங்க குடிக்கட்டும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நம்ம எதுக்கு ஏர்ன் பண்றோம் எல்லாம் பண்றோம், நம்ம ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக தானே சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கறதுல தப்பு இல்ல, பட் லிமிட் இருக்கணும், அவ்வளவுதான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அது பர்சனலி நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் யாரையுமே குடிக்கிறத பொறுத்து. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஓகே. மது இருக்க கூடாது. Why? ஏன்னா ஐ நோ தி பெயின், எனக்கு தெரியும். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு, அதனால இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? வேற அருந்த கூடாது சார். ஏன்னா அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் சேர்ந்து பாதிக்குது. அருந்த கூடாது சார். இப்போ என் அப்பாவே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா எனக்கு உள்ளுக்குள்ள மனசுல பயம் தான் இருக்கு. அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. எங்க ஊர்ல எல்லாம் குடிக்கிறாங்கன்னா அவங்கள மதிக்கவே மாட்டாங்க, அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. எங்களோட பயங்கரமான ஆளா இருக்கீங்களா இப்ப வரைக்கும். அதனால அவங்க அப்பா குடிக்கிறதுனாலயோ அவங்க பாட்டும் குடிக்கிறதுனாலயோ இப்ப வரைக்கும் சில பொண்ணுங்களுக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருக்கு. தெரியல, தெரிஞ்சுக்கிட்டே செய்யலாமா? செய்ய மாட்டேன். நம்பிட்டு எங்க அம்மாவுக்கும் சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் இருக்காது, ஒரு குடிகார மனைவி தானே அப்படின்னு தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. அந்த தெருவுக்குள்ளே அந்த பொண்ணை ஒரு வேற மாதிரியான பார்வைகள் கண்டிப்பா இருக்கும். என்ன கொஞ்சம் சும்மா இருந்தே, இது நம்ம பிரசித்தி குக்கர். இதனால வீட்ல இருக்க வயசானவங்களுக்கு தான் சார் பிரச்சனை. 7 மணிக்கு அப்படியே உனக்கு நகரத்து பெண்களின் பிரச்சனை என்னவென்று கிராமத்து பெண்கள் என்ன தெரிந்திருக்கிறார்கள்? போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. மாடர்னா ட்ரெஸ் பண்ணாலும் அவர் கேரக்டர் எல்லாமே குட் கேரக்டர். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா எல்லா பசங்களும் அந்த பொண்ணுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறாங்களே ஒழிய எங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அவங்க சிட்டி பொண்ணு, அதனால அவங்க அப்படி இருப்பாங்கன்னு ஒரு எண்ணத்துல அந்த பொண்ணுக்கு மிட் நைட்ல மெசேஜ் பண்றது. என்னடா ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது சிட்டி கேர்ள்ஸ்க்கு ஆக்சுவலி. What nonsense you are talking about me? அவங்க அது கலாச்சார கேடு அப்படிலாம் இல்ல சார். தேவர் அது அவங்களோட பர்சனல், அவங்க கரெக்டா இருக்கிறது அதெல்லாம் ஓகே. ஆனா கிராமத்து பொண்களை விட சிட்டி கேர்ள்ஸ் கிட்ட தான் பசங்க அதிகமா மூவ் பண்ணி தே ஆர் அபியூசிங். இதெல்லாம் இத எங்க பிடிக்கிறான்? அது உண்மையில அவங்க நினைக்கிற அவங்க மிகைப்படுத்துற அளவுக்கு அது அவ்வளோ இல்லன்னு நான் சொல்ல வரேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? எந்த அளவுக்கு உண்மை? சோ ஈவ் டீசிங் இருக்கு, ஆனா செக்சுவல் ஹராஸ்மென்ட் அந்த அவங்க சொல்ற லெவலுக்கு இல்ல. தெரிகிறதா? போகும்போது வரும்போதுல கலாய்ப்பாங்க, அதுக்குன்ட்டு அவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றவங்க எல்லாம் இல்ல. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. என்ன எது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லைன்னு சொல்றீங்க? கையை பிடிச்சி இழுத்தா கிண்டல் பண்ணா அதான் அபியூசிங் கிடையாதா? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நான் அவங்க பயப்படுற அளவுக்கு இல்ல. தீப்பெட்டி கம்பெனிகள்லயும் அப்பள கம்பெனிகள்லயும் நடக்கிற அளவுக்கு சிட்டில இல்ல. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா.
இப்போ சென்னையில் வந்து 35% வந்து அபியூசிங் நடக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சார் கல்யாணம் முடிஞ்சா அந்த வீட்டுக்கு போகும்போது சமையல் பண்ண தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நிறைய மிஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலி கெட் டுகெதர் இந்த மாதிரி நிறைய மிஸ் பண்றாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். கிராமத்துல சொத்துல பெண்களுக்கு பங்கு இல்ல அப்படிங்கிறாங்க. யார்ட்ட பதில் இருக்கா? சொத்து கொடுக்க மாட்டாங்க சார். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படியே அண்ணன் தம்பிங்க வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல்ல, எதுக்கு நம்ம கொடுக்கணும்? நக்கல்யா அவனுக்கு. அந்த பிள்ளை அங்க நல்லா தான் இருக்குது, எனக்கு தான் இங்க உதவு இல்லை, நீ எனக்கு கொடுன்னு தான் சொல்லுவாங்க சார். தரமாட்டாங்க. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. வரதட்சணை கொடுக்கறனால அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொத்து கொடுக்கறது இல்ல. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? உங்க அப்பாக்கு எவ்வளவு சொத்து, எனக்கு இவ்வளவு கொடுத்துன்னு கேட்டுருவீங்களா? அது அவர் இஷ்டம், அவர் அப்புறம் கொடுக்கட்டும். அதேதான் அங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்கிறவங்க எவ்வளவு பேர்? கை மட்டும் தூக்குங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்லயே இல்ல சார். நீ அப்படி வரியா? நல்லா தெரியுது. கிராமத்து பெண்ணின் பிரச்சனை நகரத்து பெண்ணுக்கு தெரியல, நகரத்து பெண்ணின் பிரச்சனை கிராமத்து பெண்ணுக்கு தெரியல. இத பத்தி உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. எனக்கா 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 கிராமத்து பெண்களுக்கு இந்த நகரத்து பெண்களுடைய உடையில முன்னை விட என்ன மாற்றம் நடந்துன்னு நினைக்கிறீங்க? சொல்லிரவா? சொல்லுங்க. அது அவங்க ஜென்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, டிஷர்ட் காலர் வச்சு, அந்த மாதிரி இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க கமர்ஷியலா. இப்ப இவங்க போட்டிருக்காங்கல்ல இந்த ப்ளூ கலர், அவங்க ட்ரெஸ் நேம் எனக்கு தெரியல, பட் இப்ப இந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, இது நல்லா இருக்கு. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அப்படியே போடு. என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் நெக் வந்து கொஞ்சம் ஹையா வச்சுக்கிறாங்க. பிளஸ் அவங்கள பார்க்கும்போதே வந்து அழகா இருக்கு. ஏட்டியா பொறாம லைட்டா டிசைன்ஸ்லாம் கம்மியா, ஒரு காட்டன் ட்ரெஸ், நீட்டா காட்டன் ட்ரெஸ் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் நம்மள புனைய வச்சு குதிரை ஏறான். ட்ரெஸ்ல மிஸ் மேட்சிங் நல்லா இருக்கும் சார். அதாவது டாப் ஒரு கலர், பேண்ட் ஒரு கலர், ஷால் ஒரு கலர் இருக்கும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அது ஆனா மூணும் அழகா போட்டு அது பார்க்க ரொம்ப ஸ்லிம்மா, அழகா கியூட்டா இருக்கும் பார்க்க. ஓ, இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெட், ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணி அழகா வச்சிருப்பாங்க. பூவெல்லாம் வைக்க மாட்டாங்க, பட் இட் வில் லுக் குட். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. பாய்ஸ் மாதிரி ஷர்ட்டை மடிச்சு விடுறது நல்லா இருக்கு சார் கையில. நல்லா இருப்படா போடா. அப்புறம் ஷால் போடுறது இது வரைக்கும் போட்டாங்க, அப்புறம் இது வரைக்கும் எடுத்து போட்டாங்க, அதுக்கப்புறம் அதை எடுக்கவே செஞ்சுட்டாங்க. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. இங்க போடுறதுக்கு பதிலா அந்த ஃபேஸுக்கு மூடுறது வைல் டிரைவிங், அதுக்கு தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. மச்சான் துப்பட்டாடா. அவங்க வந்து அழகுக்காக ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ வந்து துப்பட்டா எதுக்கு போடுறோம்? எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக போடுறோம் அப்படின்னு. ஆத்தாடி ஆத்தா. எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அவங்க பொருட்படுத்தவே இல்ல, அழகா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்களே. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. போடுறாங்கன்னு கேக்குறாங்க, அவங்க எதுக்காக போட்டிருக்காங்க சார்? How do I tell you? அங்க இருக்கிறதுல மோஸ்ட்லி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க எத்தனை பேர் ஒன் சைடு ஷால் போட்டிருக்காங்கன்னு. குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. நான் இது மாதிரி போட்டு வரல, டபுள் சைட் போட்டேனா, இதுக்கு அவங்க ட்ரெண்டா போடல. அவங்க பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சசரியா தான் நான் அதை பாக்குறேன். நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. ஒரு பார்ட் சுடிதார் போட்டிருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது தேவைப்பட்டதுன்னா நான் கண்டிப்பா போடுவேன், அவ்வளவுதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.